தமிழ் சினிமாவுல கிடைக்கிறதுக்கு அரிதான சில மனிதர்களும் இருக்காங்க. அதுல ஒரு சில மனிதர்கள்ல கொஞ்சம் டாப்ல இருக்கிறவரு விஜய் சேதுபதி அப்படின்னு கூட சொல்லலாம். தனக்கு முக்கியத்துவம் இல்லனாலும் பரவால்ல, கதைக்கு முக்கியத்துவம் குடுக்கணும். அது மட்டும் இல்லாம தான் கூடவே வளர்ந்துட்டு வர்ற ஹீரோக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் தரணும் அப்படின்னும் நெனச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் ஆரம்பத்துல தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிற படத்துல நடிச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பீட்சா, நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணும், சூதுகவும் இந்த மாதிரி தொடர் வெற்றி படங்கள குடுத்துக்கிட்டே வந்தாரு. அப்படிப்பட்டவருக்கு சம்பளமும் நெறையாவே ஏறிட்டு வந்தது. இந்த நிலைமையில ரம்மி, பண்ணையாரும் பத்மினியும் இந்த 2 படமுமே பார்த்தீங்கன்னா, ஒரு படத்துல இவருக்கு இம்பார்ட்டன்ட் இருக்காது. இன்னொரு ஹீரோக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கும். அந்த படத்துடைய பண்ணையாருக்கும், படத்துடைய கதைக்கும் இம்பார்ட்டன்ட் இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுனாலயோ என்னமோ தெரியல, 2 படங்களும் அந்த அளவுக்கு வெற்றிய காணல. அதனால இவருடைய சம்பளமும் கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சுருச்சு. ஆனா சினிமா வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லிட்டு, தொடர்ந்து படங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்காரு. இருந்தாலும் அவருடைய நம்பிக்கை ஒரு நாளும் குறைஞ்சது கிடையாது. அவரோட சம்பளம் மாதிரி. அடுத்து தான் நடிச்சிட்டு இருக்கிற புறம்போக்கு, மெல்லிசை, வசந்தகுமாரன், இடம், பொருள், ஏவல் இந்த மாதிரியான படங்கள்லாம் தொடர் வெற்றிய குடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில விஜய் சேதுபதி இருக்காரு.